தேங்காய் குல்ஃபி ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றிகள். அதில் 3 பேர் போட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாயி வீட்டு சமையல், உமா சாந்திஸ் கார்டன் அண்ட் கிச்சன், அப்புறமா மேங்கோ சிட்டி கிச்சன். அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. Welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு சிக்கன் கறி, அது மாயன் கீரை சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன். நெய் வந்து பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த மாயன் கீரை. ஸோ அதை வச்சு இன்னைக்கு சிக்கன் வந்து குழம்பு அட்டகாசம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்பேம்ல போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரமாவது பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் வந்து நான் முதல்ல வந்து போட்டு விடுறேன். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ மாயன் கீரை நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த கீரை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நான் பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாயன் கீரை. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா இது பிடுங்கிட்டே வந்தாச்சு. மொத்தமாக பிடுங்கிட்டது கிடையாது. இது வந்து ஒரு கிளை தான். இவ்வளோ வந்து பெருசாக வளரக்கூடியதான் இந்த மாயன் கீரை. ரொம்ப மரம் மாதிரி வளரும். அதே மாதிரி அதோட அந்த கம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. இது வந்து அவங்க வந்து வயல்வெளியில் தான் நட்டு விட்டாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சைடில் வந்து வரம்புக்காக வந்து நட்டு விட்டு தான் இது. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு நடலாம், எனக்கு ரெசிபீஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதோட இலை பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட இலை. அந்த 3 இதாக வரும், 1 அப்புறம் 2 3. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப 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 சத்துக்கள் மிகுந்தது தான் இந்த கீரை. ஆனால் அவ்வளோ எங்கள் ஊர்லேயும் யாரும் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வந்து பண்ணுறோம். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். நார்மலி வந்து எல்லா கீரையும் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த கீரை. ஸோ இதில் வந்து அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலி பார்த்தீங்கன்னா கீரை வந்து சும்மா வந்து குழம்பு இல்லை கடையல் இந்த மாதிரி பொரியல் வந்து பண்ணோம்னா பெரியவங்க வந்து சாப்பிடுவாங்க, குழந்தைங்க வந்து அவ்வளோ சாப்பிட்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு சிக்கன் கறி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம். ஆனால் இது வந்து சேர்த்த மாதிரியே தெரியாமல் வந்து பண்ணுறோம். நார்மலி வந்து சிக்கன் கறியில் வந்து எனது பாலக் சிக்கன் அப்படின்னால பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பசங்க வந்து அவ்வளோ விரும்பி வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது வந்து சிக்கன் கறி அப்படின்னாலே கொஞ்சம் காரசாரமாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாயன் கீரை சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போகலாம் வாங்க. இது நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து இதோட பேர் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ட்ரீ ஸ்பினச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாயா மான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர்கள் இருக்குது. ஸோ இது வந்து இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை மாதிரி இருக்குது. இலைகள் நீங்கள் யார்ட்டே காமிச்சிங்க அப்படின்னா பப்பாளியான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பால் வரும், தெரியுதான்னு தெரியல. நீங்கள் இலைகளை வந்து கிள்ளி எடுக்கிற டைம் வந்து இதுலேருந்து பால் வரும். ஸோ பால் வர்றதுனால இது வந்து சாப்பிடலாமான்னு பயமாக இருக்க வேணாம். இது வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் பச்சையை வந்து சாப்பிடக்கூடாது. மற்ற நம்ம கீரை வகைகளெல்லாம் நம்ம சாலட்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பட் அந்த மாதிரி வந்து பச்சையாக வந்து இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ குக் பண்ணி தான் சமைக்கணும். நல்லா குக் பண்ணி சமைக்க வேண்டிய
சமைச்சு சாப்பிட வேண்டிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. எல்லா காலநிலையிலையும் வளரக்கூடிய ஒன்று தான் இந்த மாயன் கீரை. இதில் வந்து சத்துக்கள் வந்து ஏராளம். விட்டமின்ஸ் ஏ, சி, கால்சியம் சத்து நிறைய இருக்குது. கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது குழம்பாக சாப்பிடலாம். தண்ணி வந்து சும்மா வந்து காய்ச்சி அதில் போட்டு வந்து குடிக்கலாம். அதாவது இந்த மாயன் கீரை டீ மாதிரி குடிக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்துக்கு மிகுந்தது தான் இந்த கீரை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மாயன் கீரை சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோ இலையை வந்து நான் எடுத்துட்டேன். அதில் வந்து இலை எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். இந்த கம்பு பகுதி அவ்வளோ நீட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட இலைகள். ஸோ இதை வந்து நம்ம வதக்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த சிக்கன் குழம்புல வந்து இதெல்லாம் வதக்கி வந்து அரைக்க போகிறோம். தேங்காய்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து வதக்குறோம், அரைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இது நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வந்து ஜஸ்ட் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இதோட தண்டு பகுதியை நான் எடுத்துடுறேன். இதோட தண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. முத்திடுச்சு அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இலை பகுதி மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாயன் கீரையை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாயன் கீரை வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ அதை மாற்றிடலாம். ஸோ இப்போ இந்த மாயன் கீரையோடு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் அரை முடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4-5 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது. ஸோ இவ்வளோத்தையும் வந்து வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் தனியாக வந்து வறுத்துடுறோம். ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடுறோம். அவ்வளோதான். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம தேங்காய் வறுத்துடலாம். இன்னொரு பேனில் வந்து வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். அப்போ ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ தேங்காய் வந்து வறுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இதில் வந்து சோம்பும் நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் போடுறோம். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி, பூண்டை வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ வதங்குறதுக்குள்ளாடி நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ எல்லாமே வந்து சேர்த்து வேலை முடிஞ்சிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வறுபட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் வந்து மசாலா வந்து போட்டுடலாம். மசாலா என்னங்கிறது பார்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து போட்டிருக்கேன். சோம்பு வந்து போடலை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது போட்டும் கரம் மசாலா வேணும் அப்படின்னா அது வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு இதிலே போட்டுடலாம். ஸோ எல்லா மசாலாவும் போட்டு ஒரு பரட்டுக்கோங்க. அப்போ வந்து அதோட பச்சை வாசனை போயிடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆல்மோஸ்ட் வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ அரைக்க வேண்டியது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு வாசனை வருது இந்த தேங்காய் வறுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, இஞ்சி எல்லாம். ஸோ இது வந்து ஆற விட்டு நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். வறுத்த தேங்காய் வந்து அரைக்கிற டைம் முதல்ல வந்து ஜஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து தண்ணி விட்டு அரைங்க, இல்லைன்னா அரையாது. ஸோ இது ஒன்று டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிக்கன் வெந்துடுச்சு. ஸோ நம்ம அரைக்க வேண்டியதான் அரைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராசஸிங் தான். எண்ணெய் கொதிச்சிடுச்சு. கடுகு, ஜீரகம் போட்டுடலாம். பொரிஞ்ச பிறகு வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறத நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, ஸோ அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து திரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இவைக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல சிக்கன், அதையும் போட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிடலாமா?
அவ்வளோ ஒரு வாசனையாக வந்து ஒரு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாயன் கீரை சிக்கன் கறி வந்து ரெடியாக இருக்குது. அட்டவாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கீரை வகைகள் அதாவது பாலக்காகட்டும் சரி சமைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அது பச்சை பசேலன்னு இருக்கும் இல்லையா, பச்சையாக இருக்கும். ஸோ அது ஹெல்த்தி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த இது வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது, கீரைனாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாமல் ஆனால் பச்சை கலர் லைட்டாக இருக்கும். பட் ஆனால் மற்றபடி சிக்கன் கறி மாதிரி ரொம்ப கலராக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து நார்மல் சிக்கன் கறியோடும் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது, பாலக் சிக்கனோடும் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது. காரசாரமாக வந்து பண்ணியிருக்கேன். எல்லா வகை கீரையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சிக்கன் கறி வந்து பண்ணலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதோடும் அப்பத்து கூட சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தேங்காய் வந்து வறுத்தரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மாயன் கீரை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாயன் கீரை சிக்கன் கறி ரெடியாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நார்மல் பாலக்கீரை பண்ணுறதோட டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாயன் கீரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி வந்து பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த சிக்கன் கறின்னு கிடையாது, எந்த விதமான ரெசிபி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமா? சும்மாவே பார்த்தீங்கன்னா அதோட அந்த கறியை வந்து சூப்பு மாதிரி இருக்குது. நிஜமாக வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரசாரமாக அந்த மாயன் கீரையோட அந்த டேஸ்ட் அது கசக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி சிக்கன் ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கரம் மசாலா அதாவது அந்த சோம்பு இதெல்லாம் பெருஞ்சீரகெல்லாம் போட்டு பண்ணது, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தேங்காய் வறுத்தது எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாசனை தூக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட தேவை இருக்குங்க, செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்னையான ஸ்பெஷலான ஒரு மாயன் கீரை சிக்கன் குழம்பு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.